இந்திய தேசிய கொடியுடன் 3 கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்துள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த 3 கப்பல்களும் கடந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கடந்த 18ஆம் தேதி கையெழுத்தானது. அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி சுவிட்சர்லாந்தின் ஃபெர்ஹென்ஸ்டாக் நகரில் இருதரப்பினரிடையே முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமெரிக்கா சார்பில் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான குழுவும், ஈரான் சார்பில் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி, சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபா ஆகியோரடங்கிய குழுவும் பங்கேற்றன. பேச்சுவார்த்தைக்கு சற்று முன் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பை ஈரான் கட்டுப்படுத்த தவறினால் ஈரான் மீது புதிய ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரித்தார். இதை சுட்டிக்காட்டி ஈரான் குழு வெளிநடப்பு செய்தது. இருப்பினும் பின்னர் நிலைமை சரி செய்யப்பட்டு பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இந்த முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் சில முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. இதுகுறித்து மத்தியஸ்த நாடுகளான பாகிஸ்தானும் கத்தாரும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில், அடுத்த 60 நாட்களுக்குள் ஒரு விரிவான 14 அம்ச இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான செயல் திட்டத்தை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதிப்படுத்த தகவல் தொடர்பு வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவதை உறுதிப்படுத்த மோதல் தவிர்ப்பு பிரிவு ஒன்றை உருவாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து விவகாரங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தைகள் தொடரும். இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் நோக்குடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெறுவதை உறுதி செய்ய மத்தியஸ்தம் வகிக்கும் நாடுகள் தங்கள் முழு முயற்சியையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததாக மத்தியஸ்தத்தில் ஈடுபட்ட கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை கூட்டாக அறிவித்துள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் கடந்த 18ஆம் தேதி கையெழுத்தானது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்சியானும் மின்னணு முறையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி சுவிட்சர்லாந்தின் ஃபெர்ஹென்ஸ்டாக்கில் இருதரப்பினரிடையே உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் அமெரிக்கா சார்பில் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப், ஜாரெட் குஷ்னர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஈரான் சார்பில் அதன் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி, சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான இந்த முதற்கட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை 10 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தான் மற்றும் கட்டார் நாடுகள் மத்தியஸ்தம் செய்தன. பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை அடுத்து இவ்விரு நாடுகளும் கூட்டறிக்கை வெளியிட்டன. அதில் ஈரான், அமெரிக்கா, மத்தியஸ்தம் வகிக்கும் கத்தார், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் முதல் அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஃபெர்ஹென்ஸ்டாக்கில் நிறைவடைந்தது. இந்த பேச்சுவார்த்தை நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெற்றது. தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளுக்கான வழிமுறையை உருவாக்குவது உள்ளிட்ட ஊக்கமளிக்கும் முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளன. 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான செயல் திட்டத்திற்கு உயர்மட்ட குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளை உடனடியாக தொடங்குவதற்கான அடித்தளத்தை இது அமைத்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதிப்படுத்த தகவல் தொடர்பு வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளது. லெபனானில் இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்படுவதை உறுதிப்படுத்த மோதல் தவிர்ப்பு பிரிவு ஒன்றை உருவாக்க ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து விவகாரங்கள் குறித்தும் இந்த வாரத்தின் எஞ்சிய நாட்களில் பேச்சுவார்த்தைகள் தொடரும். இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் நோக்குடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான சூழலில் நடைபெறுவதை உறுதி செய்ய மத்தியஸ்தம் வகிக்கும் நாடுகள் தங்கள் முழு முயற்சியையும் தொடர்ந்து மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை அடுத்து சையத் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் அயராத மத்தியஸ்த முயற்சிகள் லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஈரான் மீதான எண்ணெய் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஏற்றுமதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. பொருளாதார தடை விலக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்டிருந்த சில சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானுக்கான முக்கிய மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்திய கொடியுடன் 3 கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்துள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தொடங்கியது. அதனால் ஈரான் கடல் பகுதியில் உள்ள ஹோர்முஸ் ஜலசந்தியில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.
இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் சில நாட்களுக்குள் முன்னர் கையெழுத்தானது. இதையடுத்து அடுத்த 60 நாட்களுக்குள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் சுதந்திரமாக கப்பல்கள் செல்லலாம் என்று ஈரான் அறிவித்தது. ஆனால் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியதால் அமைதி ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக கடந்த சனிக்கிழமை ஈரான் அறிவித்தது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்திய தேசிய கொடியேற்றிய தேஸ் பைஃபப், தேஸ் விபார், ஷன்மார், ஹரால்டு ஆகிய 3 கப்பல்கள் கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்தன. ஹோர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக ஈரான் சனிக்கிழமை அறிவிப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த கப்பல்களும் கடந்து வந்ததாக கூறப்படுகின்றது. அவற்றில் மொத்தம் 8.6 லட்சம் டன் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல்கள் பாதுகாப்பாக ஜலசந்தியை கடந்துள்ளன. இருதரப்புக்கும் இடையில் போர் தொடங்கிய பிறகு இந்திய தேசிய கொடியுடன் ஒரே நாளில் 3 கப்பல்கள் கடந்துள்ளது இதுவே முதல் முறை. இந்த 3 கப்பல்களையும் சேர்த்து இதுவரை 13 இந்திய கப்பல்கள், 5 வெளிநாட்டு கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளன. இது குறித்து மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்தா சோனோவால் கூறும்போது, இந்திய தேசிய கொடியேற்றிய அந்த 3 கப்பல்களிலும் மொத்தம் 94 இந்தியர்கள் பணிபுரிகின்றனர். கடல் பாதுகாப்பு, இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளித்து வருகின்றது என்றார். அந்த 3 கப்பல்களில் சன்மார், ஹெரால்டு கப்பல் கடந்த ஏப்ரல் 18 ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்றபோது ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படையினர் தாக்குதல் நடத்தினர். அதனால் கப்பல் மீண்டும் திரும்பி சென்றது. தற்போது அந்த பகுதியை பாதுகாப்பாக கடந்து வந்துள்ளது. இந்த கப்பல் ஒடிசா மாநிலம் பரதீப் துறைமுகத்திற்கு ஜூலை 1 வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேஸ் வைபவ் கப்பல் குஜராத்தின் வடினார் துறைமுகத்திற்கும், தேஸ் விபார் கப்பல் சிக்கா துறைமுகத்திற்கும் வரும் 24 வந்தடையும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையில் SSL காவேரி, தேஜ் சுரக்ஷா ஆகிய 2 இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்க காத்திருக்கின்றன என்று கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்கும் மரைன் டிராஃபிக் போர்டல் தெரிவித்துள்ளது. தற்போது இந்தியாவிற்கு வர வேண்டிய 31 கப்பல்கள் ஹோர்முஸ் ஜலசந்தியில் காத்திருக்கின்றன. அவற்றில் 16 கப்பல்களில் உரங்கள் உள்ளன. அந்த கப்பல்களும் ஒவ்வொன்றாக ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.